நான் தான் சொன்னேன்ல, இந்த வியானா வீட்டுக்குள்ள வந்ததே வன்மத்தை கொட்டுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விக்ரம போட்டு சும்மா கிளின்னு கிழிச்சு எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நானும் எதிர்பார்க்கலங்க இந்த அளவுக்கு போட்டு கிளிக்குன்னு. ஆக்சுவலாக வெளியே போயிட்டு இன்னும் விக்ரம் மேல மக்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கா. சும்மா வீட்டுக்குள்ள இருக்கும் போதே விக்ரம எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ இப்போ வெளியே போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதை தான் பண்ணிருக்கு. இது ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேரை வந்து வியானா எக்ஸ்போஸ் பண்ண போகுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல விக்ரம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ விக்ரம போட்டு இந்த கேமுக்கு கரெக்டா ஆப்டா இந்த கேமை கரெக்டா புரிஞ்சு மற்றவங்க மைண்டை மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் விக்ரம் அப்படின்னு சொன்னோன்னே விக்ரம் அப்படியே செதர்ட்டான். என்னடா இது, நேத்து என்னன்னா சேது நம்மள கேள்வி கேட்கிறாரு, இன்னைக்கு என்னன்னா இந்த வியானா வந்து கேள்வி கேட்குது. ஐயோ என்னால முடியலன்னு சொல்லி என்னால முடியல ஐ குவிட்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறாரு. இந்த விக்ரம் இப்போ ஒரு கேள்வி எனக்கு தோணுது, அதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன கேள்வி தெரியுமா அது? என்னன்னா இந்த விக்ரம் அடிக்கடி சொல்லுவார்ல, நம்ம பேசுறத கேட்கணும் சார், கேட்கணும். ஏன் விக்ரம் கேட்க முடியல இப்போ உங்களால? ஏன்னா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சா உங்களுக்கு குத்துது, எந்திரிச்சு ஓடணும்னு தோணுதுல. அதே தான் மற்றவங்க மேல இவன் பார்த்தீங்கன்னா அலிகேஷன்ஸ் அடிக்கிட்டே இருப்பான். மற்றவங்களை ஃப்ராடுன்னுவான், அவங்க வந்து கோலன்னுவான், ஈகோன்னுவான். கேட்டால் நான் சொல்றது வந்து கேட்கணும்னு சொல்லுவான். அவங்க அதாவது இப்போ நீ ஒரு குற்றச்சாட்டு வச்சா உன்னால ஏற்றுக்கவே முடியல, எந்திரிச்சு தெரிச்சு ஓடுற, உன்னை நல்லவன் மட்டும்தான் வீட்டுக்குள்ள எல்லாருமே சொல்லணும்னு நினைக்கிறேன். அது எப்படி விக்ரம் சாத்தியம்? எனக்கு அதுதான் இப்போ வரைக்கும் புரியல. அவன் அப்படிதான் நினைக்கிறான். விக்ரமை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லவன், இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரே நல்லவன் விக்ரம் அப்படின்ற மாதிரி அவனே நினைச்சுக்கிறான். அதை தான் விஜய் சேதுபதி நேற்று சொல்லியிருந்தாரு. ஸோ டேய், நீ மட்டும் நல்லவன் இல்லடா, நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறதுல அதுவே முதல்ல தப்பு. மற்றவங்க உன்னை நல்லவன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி செருப்ப லட்சமாக சொல்லிட்டு தான் போனாரு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா வியானாவும் கரெக்டாக சொல்லுது. இந்த மாதிரி மற்றவங்க மைண்டை புரிஞ்சு இந்த கேமை புரிஞ்சு மற்றவங்க மண்டைக்குள்ள போய் மேனிபுலேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு கேம் தான் விக்ரமோட கேம் அப்படின்னு சொல்லோன்னே பயபுல செதர்ட்டான். சரி ஓகே, அவன் ஒரு பக்கம் செதறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாண்ட்ரா ஏன் செதறுது? எனக்கு இந்த வியானா எம்மா நீ யாரை வேணா கேள்வி கேட்டுக்கோ, ஆனால் இந்த சாண்ட்ராவையும் போட்டு கொஞ்சம் கிழிச்சு விடுமா. ஏன்னா தாங்கலை, அந்த நடிப்பு அரக்கையோட தொல்லை தாங்க முடியல. இல்லை இது இப்போ வேணாம் வேற எப்போ சொல்கிறது எனக்கு புரியலையே. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒருத்தரால் கேம் அஃபெக்ட் ஆகி அந்த கேம் காலியாகி வெளியே போயிருக்கு. ஆக்சுவலாக வியானா கேம் காலியானதுக்கு ஒன் ஆஃப் தி காரணமும் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான். ஏன்னா மைண்டு டைவர்ட் பண்ணி விட்டான். சும்மா சுற்றிட்டு இருந்தது, ஏன் நீ லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டான். எனிவேஸ் இப்போ அந்த பொண்ணு வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம்ல, பார்த்துட்டு வந்து அதுக்கு என்ன தோணுச்சோ அது சொல்லுது. இப்போ வேணாம் எனக்கு இது முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இப்படி பயந்துருப்பாங்க நினைக்கிறேன். ஒருவேளை விக்ரம முடிச்சிட்டு அது நம்ம கிட்ட வந்துட்டா நம்மளோட நடிப்பெல்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தயவு செஞ்சு வியானா பண்ணித்தோலமா. ஏன்னா இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணாம்னு சொல்லுதுல, அதுவே பயங்கரமான நடிப்பு தான். எங்க நம்ம மாட்டிப்போமோ, நம்ம எங்க அப்படியே துண்டா தூக்கிடுவாங்களோ நம்மள அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணணும். சாண்ட்ராவோட அந்த நடிப்பு இருக்குல்ல, எங்க சாண்ட்ரா அதாவது வெளியே மக்களுக்கே தெரிஞ்சிச்சு நீங்க அப்பட்டமா நடிக்கிறீங்கன்னு, கொஞ்சம் உங்க நடிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி யாராவது வந்து கொஞ்சம் சொன்னா பெட்டரா இருக்கும். அதுவும் இந்த இடத்துல விக்ரம சொல்லும் போது சாண்ட்ரா கொந்தளிக்கிறாங்க. இப்போ சொல்ல வேணாம் வேற எப்போ சொல்றதுன்னு கேட்கிறேன். ஒருத்தன் வீட்டுக்குள்ள இருக்கான், எங்களை வீட்டுக்குள்ள விட்டதே அதுக்கு தான். இது செலிப்ரேஷன் வீக் தான் இல்லைன்னு சொல்ல, எல்லா சீசன்லையும் இது நடக்க தான் செய்யும். வெளியே போனோம் அதாவது உன்னால, அதாவது இப்போ வீட்டுக்குள்ள இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புனிதர்களும் இல்லை, வெளியே போன எல்லாமே அக்யூஸ்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, அந்த மிஸ்டேக்னால இவங்க வெளியே போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க பண்ண மிஸ்டேக்கும் அவங்களுக்கு தெரியணும். வெளியிலேருந்து வந்து அதை வெளியில் மக்களோட ஒப்பீனியனை கேட்டுட்டு வந்தவங்க அந்த ஒப்பீனியனை வைக்க தான் செய்வாங்க. அது தப்பே சொல்ல முடியாது. அந்த ஒப்பீனியன் வேணால் மேபி அதில் அவங்களுக்கு வன்மம் கலந்துருக்கலாம். இப்போ வியானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வன்மம் இருக்குது. வியானா இப்போ விக்ரம் கிட்ட ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நினைப்பீங்க விக்ரம் மேலே மட்டும்தான் அதுக்கு இப்போ வன்மத்தை வைக்குதுன்னு. இதுக்கு அடுத்து ஒருத்தராக வரும். ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்ரம்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தராக வன்மத்தை கொட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வியானா ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் நிறைய வன்மத்தை கக்கிட்டு தான் உள்ளே போயிருக்குது. ஸோ நான் அப்பயே நான் சொன்னேன், அதனால தான் முதல் ப்ரோமோ ரிவ்யூலே சொல்லியிருந்தேன், இந்த வியானா உள்ளே வந்ததே வன்மத்தை கக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா வியானா சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு எதுவுமே இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா கரண்ட் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வியானா உள்ள விட்டாங்களா, அடுத்து பிரவீன்ராஜ் உள்ள வருவார். ஸோ எல்லாருமே உள்ள வரதா போகிறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் மட்டும்தான் வன்மத்தை கக்காம வந்தது எதுக்கோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வெளியே போவாங்களே தவிர மிச்சம் எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல தான் செய்வாங்க. இது வன்மன்றதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலே இவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. வீட்டுக்குள்ளே வெளியே போனவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்படின்னும் போது ஒருத்தர் வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அது எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது வெளியிலேருந்து வரவங்களோட கடமை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன்னும் முடியல. அதாவது என் கேம் காலி ஆயிடுச்சு அப்படின்னும் போது நான் யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை தோக்கடிக்கணும் அப்படின்றது அவங்க கிட்ட பவர் இருக்கு. அப்படின்னும் போது வெளியில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி ஒருத்தவங்களை காலி பண்ணுறது அவங்க கேமு.
எனக்கு இதெல்லாம் விட விஷயம் இப்போ வியானாவை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிச்சு கானா வினோத்தை டைட்டில் வினர் அப்படின்ற மாதிரி வெளியே 2-3 இடத்துல சொல்லிச்சு. ஸோ ஆபியஸாக உள்ளே போய் கானா வினோத்துக்கு பயங்கரமாக சொம்படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கானா வினோத்து தான் பரம எதிரி மாதிரி. அந்த மனுஷன் தும்முனா கானா வினோத்து தான், ஏதாவது எங்கே என்ன நடந்தாலும் சரி கானா வினோத்து சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தது. வெளியே வந்து அந்த மனுஷனுக்கு இருக்க சப்போர்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்து ஜம்ப் அடிச்சிருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாலே பார்த்தீங்கன்னா ஜம்ப் அடிச்சிருச்சு, கானா வினோத் தான் டைட்டில் வினர், அவர் ஜெனியூனாக இருக்காரு. அதாவது உள்ள இருக்கும் போதெல்லாம் வன்மத்து கொட்டுறது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொம்படிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அப்பயே தெரியும் உள்ள போயிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் கானா வினோத்துக்கு சப்போர்ட்டாகவும் மற்றவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த வியானா பொண்ணு பர்ஃபார்ம் பண்ண தான் போகுதுன்னு நினச்சேன். அதே மாதிரி பண்ணிடுச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா விக்ரமுக்கு அகேன்ஸ்டாக பேசுனது. ஏன் ப்ரோ விக்ரமுக்கு அகேன்ஸ்டாக ஏன் பேசக்கூடாதா என்ன, அது பேசல எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, உங்களுக்கு என்ன அப்படி வன்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு சேனல் அந்தளவுக்கு சொம்படிக்குதுல, விஜய் சேதுபதி அந்தளவுக்கு சொம்படிக்கிறாருல, விக்ரம் ஒரு தப்பு பண்ணால் மட்டும் மோஸ்ட்லி கேட்கறதே இல்லை, அப்படியே கேட்டாலும் ரொம்ப பொலைட்டாக கேட்டு விட்டுறது, மற்றவங்க பண்ணுற தப்பை மட்டும் அப்படியே எப்படி சொல்கிறது. விக்ரமுக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எபிசோடு ஃபுல்லாக அவருக்கான அநியாயத்தை தட்டி கேட்ட விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது விக்ரமோட பிஆர் டீம் யாருன்னு கேட்டால் விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு பேரே வந்துருச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொம்படிச்சு. ஸோ அப்படிங்கும்போது பார்க்குற நம்மளுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும், யாராவது கேள்வி கேட்க மாட்டாங்களா கடுப்பு இருக்குல்ல, அந்த கடுப்பு எனக்கும் தான் இருந்தது. அதை இப்போ ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது. நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வியானா தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனால் அந்த பொண்ணு லைட்டாக ட்ராக் மாறிச்சு, அந்த பக்கெட் மேட்டருக்கு போகாமல் விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுலே கரெக்டாக மும்முரமாக இருந்ததுன்னா விக்ரம் அப்பயே காலி. அவன் வந்து எல்லா தப்பு பண்ணிட்டு சாரி கேட்குறான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காமெடின்ற பேரில் வன்மத்தை கூட்டிகிட்டு போயிடுறான் அப்படின்றத இந்த வீட்டுக்குள்ளே மொதல் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரிஞ்சு வியானா தான் முதல்ல அது சொல்லிச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அது லைட்டாக ட்ராக் மாதிரி அந்த பக்கெட் விஷயத்தில் போயிட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, அதை நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ராமா வேறு மாதிரி போயிட்டு அது ஒரு மாதிரி, அதாவது 2 பேருமே ஒரு மாதிரி ட்ராமா பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் வியானாக்கு இது பம்ப் அடித்து வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் விக்ரமை செம்மையாக எக்ஸ்போஸ் பண்ணான். என்ன கொஞ்சம் லேட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மண்டே எபிசோட அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி கண்டிப்பா சொல்றேன் விக்ரம் வந்து பயங்கரமா எப்படி சொல்ல பம்படி வாங்கியிருப்பான். ஆனா என்ன விஷயம்னா அது கொஞ்சம் லேட் ஆகி அது எப்படி சொல்றது வீக்கோட கடைசியில ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு எடுபடாது. அதுதான் அங்க விஷயம். இன்னொன்னு அது கேப்டன்சி டாஸ்க்ல தான் நடந்தது. இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து விஜய் சேதுபதி அந்த இஷ்யூ கேட்கவே இல்லை. ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது அது பெருசா மாறும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு எடுபடாம போயிடுச்சு. அதனால எஃப்ஜேவும் வெளியே போயிட்டான். இன்னொன்னு எஃப்ஜேக்கு அவனை வெளியே அனுப்புறதுக்கு நம்மளுக்கு நிறைய காரணம் இருக்குது. அவனோட கேம் பிளே பிடிக்கல. ஸோ அதனால அவனை அவ்வளோ நாள் தக்க வச்சுட்டு இருந்த சேனல் வந்து இதுக்கப்புறம் இருந்தால் ஒன்றும் வேலைக்காவது அந்த ஃபேமிலி வீக்கில் வந்து இவன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இவன் இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு டிசைட் பண்ணி தான் எஃப்ஜே வெளியே துரத்துனாங்க. சரி ஓகே இவனும் போயிட்டான். அடுத்து யாரை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா விக்ரமா எக்ஸ்போஸ் ஆகிட்டான். என்ன ப்ரோ அவனே எப்படி ப்ரோ எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவனே ஒரு டிஸ்கஷன் போட்டான். இந்த மாதிரி நான் திவ்யாவை காலி பண்ண போகிறேன், திவ்யாவை வந்து எதிர்த்து இதுக்கப்புறம் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே இருக்க வன்மத்தை அவனே கொட்டி அவனே ஒரு சண்டையாக கிரியேட் பண்ணி அவனே பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராமாவாக கிரியேட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து அவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது தனக்குள்ளே இருந்த வன்மம் என்ன அப்படின்றது இந்த வாரம் தெரிஞ்சு போச்சு. விஜய் சேதுபதி நேத்தே புட்டு வச்சிட்டாரு. அதாவது விக்ரம் உங்களுக்கு பல நாளாக உள்ளே இருந்துக்குதுல அது பேர் தான் வன்மம், அந்த வன்மத்தை தான் இப்போ நீங்கள் கொட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி கிளீனாக சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கலங்க, திவ்யா மேலே தான் இப்போ நாயன்ற மாதிரி வெளியே போயிருக்கும்ல, நான் வந்து அநியாயன்ற மாதிரி வெளியே போயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். டேய் அப்போ கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன், உன் பக்கம் தப்பு இருக்குன்னே நீ ஒத்துக்க மாட்டேன், நீ ட்ராமா பண்ணுறனே ஒத்துக்க மாட்டேன், நீ பண்ணுறது எல்லாமே எப்படி விக்ரம். அதாவது எனக்கு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்ல விரும்பல. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் சைடு இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் ரொம்ப நடிக்கிறான். தானே நல்லவன் ஒருத்தன் சொல்ல நல்லவனா அவ்வளோ பியூரா யாரும் இருக்க முடியாதுடா. ஆனால் நீ என்ன பண்ற, நீ மட்டும்தான் நல்லவன், நீ மட்டும்தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்க. ஸோ அது ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் வியானா போட்டு பொழக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டரா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில அப்டேட்ஸ் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோலேயே சொல்லிக்கிறேன், யாராவது எடிட்டர் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. எடிட்டர் வந்து ரெக்ரூட்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ எடிட்டராக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.